Taste the Daily. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதிய வளர்ச்சி திட்டங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் துவக்கி வைத்தார். செட்டிப்புதூர், கப்பலங்கரை, ஜக்கார்பாளையம், காட்டம்பட்டி, மெட்டுப்பாவி, குறுநெல்லிப்பாளையம் ஆகிய ஊராட்சிகளில் புதிய காங்கிரீட் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துக்கருப்பண்ணசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், கிணத்துக்கடவு பகுதியில் திமுக அரசு சிப்காட் அமைப்பதற்காக 1500 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த ஆயத்தமாகி இருப்பதாகவும், இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுவர் என்பதால் இத்திட்டத்தை நிறுத்தக் கோரி கோவை மாவட்டத்தின் 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களை சேர்த்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். சிப்காட் அமைப்பதற்காக 1500 ஏக்கர் நிலம் எடுப்பதாக பேசப்பட்டு நிலம் அளவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகளும் பொதுமக்களும், கிராமத்திலே தச்சு வேலை செய்பவர்கள், கொள்வேலை செய்பவர்கள், மண்பாண்டம் செய்பவர்கள், பல்வேறு வகையான விவசாய தொழிலாளர்கள் அனைவரும், ஆடு மேய்ப்பவர்கள், கோழி வளர்ப்பவர்கள், மாடு மேய்ப்பவர்கள், பால் பண்ணை தொழில் செய்பவர்கள் போன்ற அனைவரும் மிக பெரும் பீதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஒன்று சேர்ந்து இந்த பகுதி மக்களையும் வைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே வாழ தகுதியற்ற கிராமத்தால் அந்த பகுதி மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். 80க்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் நாடாக்குளம் கிராமத்தில் சாலை வசதி, குடிநீர், மின் வசதி மற்றும் மயான வசதி என எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் நாடாக்குளம் கிராம மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் இங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாடின்றி இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் கிராம மக்கள் அனைவரும் கிணற்றில் தண்ணீர் இறைத்து பருகும் நிலை உள்ளது. தற்போது மாசடைந்து இருக்கும் கிணற்று நீரையும் வேறு வழியின்றி நாடாக்குளம் கிராமத்தினர் குடிநீராக பயன்படுத்தி வருவதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அடிப்படை வசதி இல்லாத தங்கள் கிராமத்தை ஸ்டாலின் அரசின் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் என நாடாக்குளம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 25 வருஷமா ரோடு வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது. இவ்வளோ பெரிய டேங்க் கட்டியிருக்காங்க. டேங்கில் தாமிரபரணி தண்ணி இப்போ 2-3 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஊறுபட்ட தண்ணி இல்லை. நாங்கள் இந்த கேணி தண்ணி தான் குடிக்கிறோம். எல்லாத்துக்கும் கேணி தண்ணி தான். எங்கள் ரோடை பாருங்கள், இங்கே இடுகாடை பாருங்கள். இடுகாடு ரொம்ப மோசமாக இருக்குது. இது பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் சொல்லிட்டோம், பிடிஓ அம்மாவட்டையும் சொல்லிட்டோம். இவங்க உடனே நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்து நாங்கள் போராட்டத்தில் தான் இறங்குற மாதிரி இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் பேரூராட்சியில் வாரசந்தை ஏலம் எடுப்பதில் தகராறு ஏற்பட்டதில் ஒருவருக்கொருவர் நாற்காலியால் தாக்கிக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. 37 பேர் பங்கேற்ற இந்த ஏலம் 17 லட்சத்தில் துவங்கிய ஏலம் 38 லட்சம் ரூபாய் வரை சென்றது. அப்போது 36 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் கேட்ட முருகன் என்பவரை செந்தில் முருகன் என்பவர் தாக்கியதோடு அருகில் இருந்தவர்கள் நாற்காலிகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். காவல்துறையினர் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய நிலையில் பலத்த காயமடைந்த செந்தில் முருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சண்டையை தடுக்க சென்ற காவலர் ஒருவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தால் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் நடைபெற்ற வாரசந்தை ஏலம் ஒத்திவைக்கப்பட்டது. ஸ்டாலின் அரசின் காவல்துறை இந்த கலவரத்தை முறையாக கட்டுப்படுத்தாமல் திக்கு திணறியதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை வேப்பேரி பிரதான சாலையில் மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் ராட்சத மரம் ஒன்று விழுந்ததில் சாலையில் சென்று கொண்டிருந்த நபர் படுகாயமடைந்தார். சென்னையில் உள்ள மரங்களை பராமரிக்க ஒவ்வொரு பகுதிகளுக்கும் உதவி பொறியாளர்கள் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் மழை, வெள்ளம், புயலுக்கு முன்னதாக சேதமடைந்த பலவீனமான மரங்களை கண்டறிந்து அவற்றை அகற்ற வேண்டும். ஆனால் இப்பணியினை மேற்கொள்ள வேண்டிய உதவி பொறியாளர்கள் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் வேப்பேரியில் மரம் விழுந்து ஒருவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் சென்னையில் மாநகராட்சி நிர்வாகம் மரங்களை பராமரிக்க தவறியதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர்.